நீங்க வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்ப ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது உங்கள் அன்புக்குரியவர்களை இன்றைய வாரிசாக நியமியுங்கள். அவருடைய வருங்காலத்தை பாதுகாத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நாமினி வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாரிசுதாரர்கள இப்போதே நியமிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அதிகபட்சமா 4 பேர் வரைக்கும் நீங்க வாரிசா நிர்ணயம் வந்து செய்யலாங்க. நாமினியா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ பேங்க்ல இருக்க பணம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க நாமினியா யார ஆட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து போய் சேரும். 4 பேர் வரைக்கும் நாமினியா ஆட் பண்ணிக்கலாம். அந்த 4 பேருக்கும் நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் உங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு போணும் அப்படின்றதையும் நீங்களே நிர்ணயம் செய்யலாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் அன்புக்குரியவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்கள் நிதி சொத்துக்களை பெறலாம் என்பதை வாரிசு நியமனம் உறுதிப்படுத்துகிறது. உங்கள் வங்கி கணக்கு, லாக்கர் மற்றும் இதர நிதி சொத்துக்களுக்காக உங்கள் வங்கி கணக்கில் வாரிசு நியமனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பேங்க்குக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு 4 பேர் வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் நாமினி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா ஃபாதர் அதாவது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஸோ பசங்க இருக்கான அவங்களுக்கும் நீங்கள் நாமினி ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு ஆகுதா அப்படின்னா, ஸோ நீங்கள் யார் நாமினியாக போட்டிங்களோ உங்களுக்கான அமௌண்ட்டை அவங்க பர்சன்டேஜ் படி பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு முன்கூட்டியே ஒரு இதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாமினி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வங்கி கணக்குல.